ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி சாம்பார் பொடிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எது வேணால் எடுத்துக்கோங்க அளவு. இது நான் இந்த கப் எடுத்துட்டுருக்கேன். இந்த கப்புனால் ஒரு கப் அளவுக்கு ட்ரை சில்லி மிளகாவத்தல் போட்டுருக்கேன். இந்த இதில் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டுட்டேன். அதே சேம் குவான்டிட்டியில் தனியா ஒரே கப் அளவுக்கு இந்த கொத்தமல்லி வேற போட்டிருக்கேன். இது ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோ போட்டிருக்கேன். அதே கப்பில் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் கலந்து ஒரு கப்பு இதை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா இது 3 ஒவ்வொரு கப் வந்திருக்கா. மிளகு, ஜீரகம், வெந்தயம் இது 3 சேர்ந்து ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கணும். அதில் எது எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா, வெந்தயம் குழம்புக்கு ஜாஸ்தி தேவை, அதனால் ஒரு கப் போட்டுருக்கேன். ஜீரகம் 3/4 கப் போட்டுருக்கேன். மிளகு 1/4 கப். இது 3 சேரும்போது நமக்கு இதனால் ஒரு கப் வந்துடும். இதை நான் அளந்து தான் எடுத்துட்டுருக்கேன். இது 3 சேர்ந்து இந்த கப்புனால் ஒரு கப். இப்போ 1 2 3 4 இதனால் 4 கப் மொத்தம் வருது. நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகு குறைவாக இருந்தால் போதும். வெந்தயம் ஜாஸ்தி இருக்கணும். ஜீரகம் 3/4 கப் அளவுக்கு. இது 1, இது 3/4, அது 1/4. இந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா நீங்கள் எப்படி மிஷினில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, வெயிலில் காய வைக்கிறதுனா நல்லா சுக்காக காய வச்சுக்கணும். நல்லா காயணும். காஞ்சிட்டு அது கூடயே மிஷினில் கொடுக்கும்போது விரலி மஞ்சள் ஒரு 5-6, இந்த அளவுக்கு சொல்கிறேன், ஒரு 5-6 விரலி மஞ்சளையும் கூட போட்டு நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி சளிச்சு வச்சுக்கணும். அது நீங்கள் கருவேப்பிலை இருந்ததுன்னா கூட லைட்டாக அதை ட்ரை வானிலையில் வறுத்துட்டு அது கூட போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இல்லை அது சரிப்பட்டு வராது, மிஷின்லாம் கொடுத்தா அது ஒரு மாதிரி பட்டை சோம்பு முன்னாடி போட்டு அரைச்சவா அந்த ஸ்மெல் பிடிக்காது நமக்கு, அதனால் சரி வராது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, வானிலையில் ட்ரையாக தனித்தனியாக வறுத்துட்டு கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் போட்டு நைஸாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அப்படி பண்ணும்போது நம்ம நிறையா பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். ரேஷியோங்கிறது இவ்வளோ தான். நீங்கள் எல்லாம் பொடியெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா ஆற்றுல அரைக்கும்போது மஞ்சள் பொடியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் விரலி மஞ்சள்லாம் போட்டு அரைச்சா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.